அவர் என்ன சொல்றாரு, 2008 புள்ளி விவரங்கள் சேகரிப்பு சட்டத்தின்படி மாநில அரசுகள் சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட அனைத்து வகையான தரவு சேகரிப்புகளையும் செய்யலாம் என்று பல மாநிலங்களின் உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றமும் கூறியிருக்கின்றனர். அப்ப பீகார்ல எதுக்கு உச்சநீதிமன்றம் செல்லாதுன்னு தீர்ப்பு அளிச்சது? அதே சேர்த்து சொல்லுங்க அவரை. சார் 2 விஷயம் தான் சார். நீங்க இப்போ 1 இயர் இடஒதுக்கீடு இருக்குல்ல சார் 89ல், அந்த 1 இயர் இடஒதுக்கீடை தலைவர் கலைஞர் கொடுத்தாரா இல்லையா சார்? இன்னைக்கு வரைக்கும் அது நிற்குதா இல்லையா சார்? யாராவது கொஸ்டின் ரைஸ் பண்ண முடியுதா? அதுதான் திமுக கொடுக்குற இடஒதுக்கீடுன்றது. நீங்க பேசுறது யாருக்கிட்ட பேசணும்? மாநில அரசு நல்லா புரிஞ்சுங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது, சர்வே மட்டும்தான் பண்ண முடியும். அந்த சர்வே தான் உச்சநீதிமன்றம் ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அதை அவங்களுக்கு புரியாமையே பேசுகிறாங்க. எப்படி கொடுக்க முடியுன்றது தான் கேள்வி. ரொம்ப வரலாறு பேசணும் சார். ஐயா ராமதாஸுக்கு எல்லா விஷயமும் தெரியும். ஆனால் தேர்தலுக்கு இந்த வாட்டி அணி மாறணும்னு ஒரு முடிவு பண்ணிட்டாருன்னா நேரடியாக அணி மாறுறேன்னு சொல்ல மாட்டார். இந்த மாதிரி எனக்கு இடஒதுக்கீடு வேணும் அப்படின்னு ஆரம்பிப்பார். ஆரம்பித்து அதுலேருந்து பேசி கூட்டணி பேச்சு நடத்துவார். வேற என்ன பண்ணுறாரு அவர்? அதனால் அவர் மாறணுங்கிறதுக்காக இப்படி எல்லாம் பேசுறாருன்னு சொல்றீங்க. இப்போ அவர் பாஜக அணியில இருக்கிறார். இப்போ திமுக கிட்ட வரணுங்கிறதுக்காக இந்த மாதிரி பேசுறாரு. அதிமுக கிட்ட போகலாம், அதிமுக கிட்ட பேரம் பேசலாம். ஏற்கனவே அதிமுக தானே இருந்தாரு, இப்ப இல்ல. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் வந்தது, அதனால அங்க பிஜேபியோட போனாருன்னு இல்ல சட்டமன்ற தேர்தலுக்காக ஒரு அணி மாத்தலாம்னு முயற்சி பண்ணலாம். நான் என்ன கேட்கிறேன், அதை சொல்ல, தேர்தல் இதே வேலையை வச்சிருந்தா எப்படி சார் இது? உண்மையான உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்க, உள்ஒதுக்கீடு வேணும்னு ஆசைப்படுறீங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு ஆசைப்படுறீங்க, நேரடியாக போங்க, மோடி கிட்ட சொல்லுங்க, கணக்கெடுக்க சொல்லுங்க, எல்லா மக்களும் கொடுத்துட்டு போயிடலாம். யார் வேணான்னு சொன்னா? நாங்கள் வேணான்னு சொல்கிறோம். திமுக என்ன சமூக நீதிக்கு எதிரான இயக்கமா? ஐயா ராமதாஸ் தலைவர் கலைஞரை பற்றி விழுப்புரத்தில் போட்டு மாநாட்டில் போட்டு பேசின வீடியோ ஆதாரங்கள் தட்டமா என்னென்ன பேசினாருன்னு சொல்லிட்டு. ஸோ அதை அவங்க உணர்ந்தா நல்லா இருக்கும். அவங்க உணராமையே போகிறாங்க. இதுதான் பிரச்சனை.